ஃபஸ்ட்டு ஸ்டெப் டவுன் சாப்பர் அப்படின்னா என்ன அதை பார்க்க போகிறோம். ஸ்டெப் டவுன் சாப்பர், ஸ்டெப் டவுன் சாப்பர் ஆர் பக் சாப்பர் ஆர் பக் சாப்பர். அதாவது அவுட்புட் வோல்டேஜ் இன்புட்டை விட கம்மியாக இருக்கும். ஸோ V0 லெஸ் தென் Vin. ஸோ கொடுக்குற அவுட்புட், கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து இன்புட்டை விட கம்மியாக இருக்கும். பக் சாப்பர். இதில் ஒரு சிம்பிள் சர்க்யூட்ஸ், இந்த மாஸ்ஃபெட் விச் இஸ் ஆக்டிங் as a switching circuits. ஸோ இது மாஸ்ஃபெட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். this is the gate circuits. ஸோ ட்ரைன் சோர்ஸ். ஸோ இங்கே ஒரு இண்டக்டர், ஸோ இது ஒரு கெப்பாசிட்டர். லோட் சர்க்யூட்டை கான்செப்ட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி லோட். ஸோ இங்கே நான் டிசி யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் Vin டிசி. ஸோ இது V0 அவுட்புட் லோட். இது கெப்பாசிட்டர் ஃபார் ஃபில்டரிங். ஸோ இந்த சர்க்யூட், இந்த எல்சி சர்க்யூட் ஆக்டிங் எஸ் ஏ லோ ஃப்ரீக்வன்சி எல் பாஸ் சர்க்யூட்ஸ். லோ பாஸ் சர்க்யூட்னு பேர், லோ பாஸ் ஃபில்டர். லோ ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சியை ஃபில்டர் பண்ணிடும். லோ பாஸ் ஃபில்டராக ஒர்க் ஆகுது. ஏன்னா டிசி சப்ளை யூஸ் பண்ணுறது விட்டு லோ ஃப்ரீக்வன்சியை அலோவ் பண்ண அவுட்புட்டுக்கு ஹை ஃப்ரீக்வன்சியை அலோவ் பண்ணாமல் தடுத்துரும். ஸோ லோ பாஸ் ஃபில்டராக யூஸ் பண்ணுறோம் எல்சி சர்க்யூட்ஸ். இப்போ இந்த இடத்துல இந்த இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் VL. ஸோ இதை வந்து ஒரு சிம்பிளாக போடும்போது நான் ஒரு சுவிட்சிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இந்த மாஸ்ஃபெட்டுக்கு பதிலாக சுவிட்சாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் தி, இங்கே ஒரு டயோடு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கனெக்ஷன், இந்த டயோட், இந்த சுவிட்ச், இந்த இண்டக்டர், இந்த மூணுத்துடைய பொசிஷன் மாத்திரை பேஸ் பண்ணி தான் அது என்ன டைப் ஆஃப் சர்க்யூட்ஸ், ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனா அது மாதிரி மாறுது. ஸோ LC டயோட். ஸோ இது சுவிட்ச் மாஸ்ஃபெட். ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் Vin. ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சர்க்யூட், இந்த சுவிட்ச் இஸ் ஈக்குவல் டு மாஸ்ஃபெட். மாஸ்ஃபெட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்ஃபெட் போட்டுட்டு பதில் சுவிட்ச் மாதிரி போட்டுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஒரு பக் சாப்பருடைய சர்க்யூட். இப்போ இதில் இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் எப்படி இருக்கும், சுவிட்சை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த கண்டிஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோட் 1, இதனுடைய ஆப்ரேஷன் பார்க்கும்போது மோட் 1 ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு மோட், இந்த சுவிட்சை ஆன் பண்ணிக்கிறேன். எஸ் ஆன். இந்த எஸ்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்ஸை க்ளோஸ் பண்ணும்போது இந்த சர்க்யூட் எப்படி இருக்கும், இது கெப்பாசிட்டர் வந்து ஒன்லி ஃபார் ஃபில்டர், அவுட்புட்டை கான்ஸ்டன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கெப்பாசிட்டருக்கு இந்த சர்க்யூட்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. லோட். ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய அவுட்புட் V0. ஸோ இது VL. இது க்ளோஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் மைனஸ். இப்போ கரண்ட் பாசிங் த்ரூ திஸ் சர்க்யூட்டில் கரண்ட் பாஸ் ஆகும் த்ரூ தி சுவிட்ச், இண்டக்டர் அண்டு லோடுடைய சப்ளை வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. திஸ் இஸ் த Vin. ஸோ திஸ் இஸ் த லோட் கரண்ட் IL. இந்த IL ஃப்ளோ ஆகிட்டுருக்கு லோடு வழியாக. இது இண்டக்டரில் கரண்ட் ப்ளஸ் மைனஸ். அப்போ இந்த சுவிட்சை ஆன் ஆகும்போது கரண்ட் பாஸ் ஆகுது. இப்போ இந்த சர்க்யூட்ஸில் இந்த Vinக்கும் இந்த அவுட்புட்டுக்கு என்ன சார் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, Vin which is equal to VL plus V0. இங்கே அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இங்கே ஒரு ட்ராப்பாக இருக்கும், இங்கே ஒரு ட்ராப்பாக இருக்கும். இந்த டயோட் ரிவர்ஸ் பயஸ் ஆகும், there is no current. ஸோ டயோட் D ரிவர்ஸ் பயஸ், ஓப்பன் சுவிட்ச் ரிவர்ஸ் பயஸ். ஸோ டயோட் D வந்து ரிவர்ஸ் பயஸாக இருக்கும். இப்போ கரண்ட் இது வழியாக டயோடு வழியாக பாஸ் ஆகாது, ஒன்லி த்ரூ தி ஸோ லோட் கரண்ட் IL ஃப்ளோஸ். எது வழியாக ஃப்ளோ ஆகணும், ஸோ ஃப்ரம் த சுவிட்ச் S, லோட் இண்டக்டர் L, லோட் டு சப்ளை நெகட்டிவ். ஸோ சப்ளையுடைய பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பித்து நெகட்டிவ்க்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இந்த டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்போ மோட் 1 சுவிட்சை ஆன் பண்ணும்போது இந்த சர்க்யூட்டில் கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது, இந்த சர்க்யூட்டில்
இந்த இன்புட் வோல்டேஜுக்கு இங்கே இருக்க வோல்டேஜ் விஎல் வி நாட்டுக்கு என்ன ரிலேஷன், கொடுக்குற இன்புட் இங்கே ஒரு ட்ராப் இருக்கும், மீதி ஒரு ட்ராப் இங்கே கிடைக்கும், வி நாட் கிடைக்கும். ரைட். அடுத்தது மோடு 2. மோடு 2. ஸோ இந்த மோடில் சுவிட்ச் எஸ் ஓப்பன், ஆஃப் ஸ்டேட், சுவிட்ச் எஃப் ஓப்பன் ஆகிடுது. ஸோ சுவிட்ச் வந்து ஓப்பன் ஆகிடுது. இப்போ சர்க்யூட் எப்படி சார் ஒர்க் ஆகும்? இப்போ சர்க்யூட் என்ன ஆகும்னா அந்த சுவிட்ச் ஓப்பன் ஆகிடுது, சப்ளைலேருந்து கரண்ட் பாஸ் ஆகாது. வேரஸ் த இண்டக்டர் கரண்ட் மேக்ஸ் த டயோட் ஃபார்வர்ட் பயாஸ். இந்த இண்டக்டரில் உள்ள பேக் இஎம்எஃப், இண்டக்டர் உள்ள பேக் இஎம்எஃப் மேக் த கரண்ட் ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ லோட், ஸோ எல், ஸோ இதில் ப்ளஸ் மைனஸ் இதில் வரும், பேக் இஎம்எஃப் ப்ளஸ் மைனஸ். இந்த பேக் இஎம்எஃப் ப்ளஸ் மைனஸ் வில் மெயின்டைன் த கரண்ட் த்ரூ தி டயோட். இது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வி இன் இது ஓப்பன். அப்போ டயோட் க்ளோஸ் ஆகிடுது, டயோட் டி க்ளோஸ்ட். ஸோ டியூ டு பேக் இஎம்எஃப், டியூ டு பேக் இஎம்எஃப் L discharges, L discharges through diode, through diode. ஸோ அப்போ இந்த லோட் கரண்ட் IL இப்போ எது வழியாக பாஸ் ஆகுதுன்னா இந்த இண்டக்டர்லேருந்து ஆரம்பித்து லோட், டயோட் டு இண்டக்டருடைய நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் தி லோட் கரண்ட். அப்போ இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணாலும் ஸ்டில் தெர் இஸ் ஏ கரண்ட் த்ரூ தி லோட். இந்த லோடு வழியாக கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ இங்கே இந்த வோல்டேஜ், இந்த அவுட்புட் வோல்டேஜ் V0, இந்த V0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்க வோல்டேஜ் VLன்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ VL ஈக்குவல் டு மைனஸ் V0, VL ஈக்குவல் டு மைனஸ் V0. ஏன்னா இந்த பொலாரிட்டி மாறி இருக்குது, இந்த ப்ளஸ் மைனஸ் மாறி போச்சு. இங்கே இருக்க வோல்டேஜ் இங்கே அவுட்புட்டாக கிடைக்க போகுது. இங்கே என்ன வோல்டேஜ் அதான் இங்கே கிடைக்க போகுது. VL இஸ் ஈக்குவல் டு மைனஸ் V0, பொலாரிட்டி மாறதோட்டு V0 கிடைக்கும். இப்போ ரெண்டு ஸ்டேட்லேயும் அவுட்புட் கிடைக்குது. சுவிட்ச் ஆன் ஆகும்போது அவுட்புட் கிடைக்குது, சுவிட்ச் ஆஃப் ஆகும்போது அவுட்புட் கிடைக்குது. இந்த அவுட்புட் டியூ டு இண்டக்டரால் கிடைக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் அந்த வோல்டேஜ் Vin இஸ் ஈக்குவல் டு VL ப்ளஸ் V0ன்னு பார்த்துருக்கோம். செகண்ட் ஸ்டேட்டில் VL இஸ் ஈக்குவல் டு மைனஸ் V0ன்னு பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஆன் அண்ட் ஆஃபில் கிடைக்குது. இப்போ சுவிட்ச் ஆன் அப்படின்னு வரும்போது இப்போ இண்டக்டர் வோல்டேஜ் தான் பார்க்கணும். சுவிட்ச் ஆன், ஏன்னா Vin கான்ஸ்டன்ட், V0 நமக்கு தேவையான வோல்டேஜ், அதை வேரி பண்ண போகிறோம். இதை எதை பேஸ் பண்ணியிருக்கேன்? VL தான் பேஸ் பண்ணியிருக்கு. இந்த ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கக்கூடிய டேர்ம் வந்து VL. அப்போ இந்த VL பேஸ் பண்ணி அவுட்புட் எப்படி மாறுதுன்னு பார்க்குறோம். சுவிட்ச் ஆன் ஆகும்போது Vin ஈக்குவல் டு VL ப்ளஸ் V0ன்னு பார்த்துருக்கோம். ஃப்ரம் திஸ் VL இஸ் ஈக்குவல் டு V0 Vin மைனஸ் V0. சுவிட்ச் ஆன் ஆகும்போது VL இஸ் ஈக்குவல் டு V0. இது டூரிங் தி ஆன் டைம், டூரிங் ஆன் டைம், ஆன் டைம், சுவிட்ச் ஆன் டைமில் இருக்கும்போது, அதாவது T ஆன் எடுத்துக்கணும். தென் சுவிட்ச் ஆஃப், சுவிட்ச் ஆஃப், ஆஃப் பண்ணுறோம். ஆன்லேருந்து இப்போ ஆஃப் ஸ்டேட்டு போகுது. இப்போ VL இஸ் ஈக்குவல் டு மைனஸ் V0. இது T ஆஃப் இதில் வரும். ஸோ ரெண்டு பீரியட்லையும் அவுட்புட் எப்படி இருக்குது, எந்த டைமில் என்ன மாதிரி வோல்டேஜ் கிடைக்குது, ஆஃப் டைமில் என்ன இருக்குது, ஆஃப் டைமில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இதை வேவ் ஃபார்மாக ப்ளாட் பண்ணுறோம். ஸோ ப்ளாட் பண்ணும்போது, ஸோ இது ஆன் டைம், ஸோ ஆன் டைமில் வோல்டேஜ், ஆஃப் டைமில் என்ன வோல்டேஜ். ஸோ இது ஆன் டைமில் Vin மைனஸ் V0. ஸோ இது VL. இது ஆன் ஸ்டேட்டில் VL என்னவாக இருக்கும், ஆஃப் ஸ்டேட்டில் VL மைனஸ் V0. இது மைனஸ் V0, இது மைனஸ் VL. ஸோ திஸ் இஸ் தி, இந்த ஆன் டைமில் VL வோல்டேஜ் என்னவாக இருக்கும், ஆஃப் டைமில் VL வோல்டேஜ் என்னவாக இருக்கும். இது 0லேருந்து ஆரம்பிக்கிறோம், இது வரலையும் ஆனில் இருக்குது. தென் இதுக்கப்புறம் இது ஆஃபில் இருக்குது, ஆஃப் டைம் அல்லது டோட்டல் டைம் Tன்னு எடுத்துக்கலாம், டோட்டல் டைம் Tன்னு எடுத்துக்கலாம். அப்போ வாட் இஸ் த ஆவரேஜ் அவுட்புட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா இதில் கரண்ட் எப்படி இருக்கும். ஸோ இந்த போர்ஷனில் இந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த
So current increases, then the current start decreases. Negative வரும்போது current start decreases. திருப்பி again increases. This is the load current IL. So இது output voltage V0 பேஸ் பண்ணி எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம் சார். current increasing decreasing. இந்த அவுட்புட் எப்படி சார் மாற்ற போகிறோம், இந்த அவுட்புட் எப்படி மாற்ற போகிறோம், இந்த அவுட்புட் எதை பேஸ் பண்ணால் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டக்டர் வோல்டேஜ் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இந்த இண்டக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஆவரேஜ் அவுட்புட் ஆஃப் தி இண்டக்டர், ஆவரேஜ் அவுட்புட் ஆஃப் இண்டக்டர் ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு எடுக்கிறோம். இன்டகரல் ஆஃப் 0 to t டோட்டல் டைம் இண்டக்டர் வோல்டேஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா dt. இதை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். 0 to t on VL dt plus 0 to t on to t VL into dt. ஸோ இந்த டைமை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். 0 to t on 0 to t off ரெண்டு இதாக பிரிச்சுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே வரும்போது VL மைனஸ் VN. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Vin integral of 0 to t on. So Vin minus V0 into dt plus integral of minus V0 into dt. இது t on to t. இந்த அப்படியில் பார்க்கலாம். ஸோ அப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா Vin minus V0 இது ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். ஸோ இது t on அப்பர் லிமிட் t on ப்ளஸ் இங்கே மைனஸ் V0 லிமிட் t மைனஸ் t on. அப்போ இதை நான் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணனா சின்ன ஒரு கால்குலேஷன் தான். Vin t on மைனஸ் V0 t on மைனஸ் V0 t மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் V இன்ட்டு t on. ஸோ V0 இன்ட்டு t on. அப்போ இங்கே ப்ளஸ் V0 t on மைனஸ் V0 t on. ஸோ இதிலிருந்து மீதி ரிமைனிங் Vin t on மைனஸ் V0 இன்ட்டு t. ஸோ இதிலேருந்து V0 t இந்தாண்ட வந்ததுன்னா Vin t on. ஸோ தேர்ஃபோர் V0 is equal to Vin into t on by t, which is equal to Vin into duty cycle. ஸோ இந்த டியூட்டி சைக்கிளை பொறுத்து அவுட்புட் மாறுது. ஸோ இது த கான்செப்ட். இதில் இந்த டியூட்டி சைக்கிளை பொறுத்து அவுட்புட் மாறுதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ இங்கே அந்த டின்றது டியூட்டி சைக்கிள் t on by t. அப்போ அந்த t on by t வேரி பண்ண நமக்கு அவுட்புட் மாறும். ஸோ இதுதான் இதோடைய கான்செப்ட். இது ஸ்டெப் டவுன் சாப்பர், பக் சாப்பர்னு பேர். சார் ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அடுத்த கிளாஸில் ஸ்டெப் அப் சாப்பர், பக் பூஸ்ட் சாப்பர், இந்த மாதிரி நிறையா அடுத்த ஒவ்வொரு டைப்புக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கோம்.